முடியாது. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. அந்த ஆக்சிடென்டால நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. அதனால ரொம்ப வலிக்குது. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வரேன். பவி, என்னை ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போறியா? ஷாலினி, பாட்டி, இட்ஸ் ஓகே பாட்டி, நான் நல்லா இருக்கேன். ஐம் ஓகே, டோன்ட் வரி. நான் இப்போ என் வீட்டுக்குள்ள இருக்கேன், என் குடும்பத்தோட. இங்க எனக்கு எதுவும் ஆகாது. பவி, நீ ஒரு வேலை பண்ண. நீ உன் அண்ணன் கூட இரு. இந்த மாதிரி நேரத்துல ஃபேமிலி சப்போர்ட் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஷாலினி என்ன கேம் ஆடிட்டு இருக்கா? எல்லாம் தெரிஞ்சவன் வாயை திறக்கவே இல்ல. இவன் மனசுல என்னதான் நினைக்கிறா? அவளை தயவு செஞ்சு போக. நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. நீ கேட்க போற கேள்விக்கான எல்லா பதிலும் இப்ப என்கிட்ட இருக்கு ஆர்வி. So just listen to me carefully. உனக்கு ஷாலினி நடந்துக்கிறதெல்லாம் பார்த்து ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல? எனக்கு கூட ஆரம்பத்தில் அந்த மாதிரி தான் தோணுச்சு ஆர்வி. இன்ஃபேக்ட் ஐ வாஸ் ஷாக்ட். யார் கூட எனக்கு நாளைக்கு கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சோ அவளுக்கு இன்னைக்கு வரைக்கும் கூட சேர்ந்து வாழன்ற ஆசை மட்டும் தான் இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நேத்து வரைக்கும் அவ ஒண்ணு வெறுத்துட்டு இருந்தா சொல்லிட்டு இருந்தா. ஆனா அவளுக்கு எப்படி திடீர்னு உன் மேல காதல் வந்துச்சு? வழக்கம் போல ஷாலினி உன்கிட்ட விளையாடுறதா நீ நினைச்சிட்டு இருப்பல்ல? ஆனா அவ வாழ்க்கையில விளையாடினது அவளோட தலையெழுத்துதான். ஷாலினி இப்ப அவளோட ஞாபக சக்தியை இழந்துட்டா. என்ன? ஷாலினி அவ ஞாபக சக்தியை இழந்துட்டாளா? ஆமா ஆண்டி, இன்னைக்கு காலையில தான் ஷாலினிக்கு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஷாலினி காலையில இருந்து மிஸ்ஸிங். நான் ஆர்வியோட கல்யாணத்துக்காக இங்க வந்துட்டு இருக்கும்போது ஷாலினிக்கு சிட்டி அவுட்டர்ல ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்காக போராடிட்டு இருக்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. நான் அங்க போய் சேரும் போது கொற்ற மழையில ரத்த காயத்தோட சுயநினைவு மறந்து அவன் மயங்கி இருந்தா. அவ இருந்த அந்த நிலைமையை பார்த்து ஒரு நிமிஷம் என் உயிரே போயிடுச்சு. அவளை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அங்கிருந்து கூட்டிட்டு போனேன். ஒருவேளை நான் மட்டும் சரியான நேரத்தில் அங்க சேர்க்காம இருந்திருந்தா. இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு? அவ கண்ணை திறந்த உடனே அவ வாயில இருந்து வந்த அந்த ஒரே பேர் என்னன்னு தெரியுமா? உன்னோட பேரு.
அந்த நேரத்துல எனக்கு எப்படி இருந்திருக்கணும் உன்னால யோசிச்சு கூட பார்த்திருக்க முடியாது. அவகிட்ட நான் பேச ட்ரை பண்ணேன். ஆனா அவ என்கிட்ட சொன்ன ஒரே விஷயம், என் புருஷன் ஆர்வி கிட்ட போனது மட்டும்தான். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அங்க இருந்த டாக்டர் தான் என்கிட்ட சொன்னாரு, அவளுக்கு நடந்த அந்த பெரிய ஆக்சிடென்ட்ல அவளுக்கு பார்ஷியல் அம்னீஷியா ஏற்பட்டிருக்கான். பார்ஷியல் அம்னீஷியாவா? ஷாலினி அவளோட வாழ்க்கையில ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் சுத்தமா மறந்து போயிட்டா. அவ ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அவளுக்கு நடந்த எந்த ஒரு விஷயமும் அவளுக்கு ஞாபகம் இல்ல. அதனாலதான் அவ சுயநினைவுக்கு வந்தப்ப அவ சொன்ன ஒரே பேர் உன் பேரா இருந்துச்சு. அந்த மாதிரி சிச்சுவேஷன் அவளோட மென்டல் கண்டிஷன் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவ ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிளா இருந்தா. அங்க இருந்த டாக்டர் தான் என்கிட்ட சொன்னாரு, அவளை உங்ககிட்ட எப்படியாவது கூட்டிட்டு போக சொல்லி. அவளுக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நான் அவளை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன்.